சாயல்குடி அருகே உணவக உரிமையாளரை தாக்கியதாக 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் லத்தீப். இவர் சாயல்குடி தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அசைவ உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி வழக்கம்போல் தங்களுடைய கடையில் வியாபாரம் முடிந்த நிலையில் கடையை அடைக்க தயாரான போது மது போதையில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் உணவு கேட்டு ரகளையில் ஈடுபட்டனர். அதற்கு கடை அடைக்கும் நேரத்தில் உணவுகள் இல்லை என கூறியுள்ளார் அப்துல் லத்தீப். ஃபுல் சரக்கு போதையில் இருந்த ரவுடி கும்பல் கடை உரிமையாளரை கடுமையாக தாக்கி கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி சென்று விட்டனர். இதில் பலத்த காயமடைந்த அப்துல் லத்தீப் தூத்துக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இது தொடர்பாக சாயல்குடி காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளை கொடுத்ததோடு முறையாக புகார் அளித்து 6 நாட்களுக்கு பின் சாயல்குடியைச் சேர்ந்த வெட்டுப்புலி என்ற சக்திவேல், ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மணிகண்டன், தமிழரசன், கரிசல் குளத்தைச் சேர்ந்த ராஜீவ் காந்தி உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.